நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையில் அந்த நல்ல ஒரு ஆலோசனை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நல்ல ஒரு ஆலோசனை ஒருபோதும் நம்மளை தேவன் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார் என்று விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில் வேதனை வாழ்க்கையில் விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல இருக்கும். கர்த்தரின் பாதையில் பிரியமாயிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜீவியங்களில் கர்த்தருடைய பாதையில் பிரியப்பட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்பட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தில் பிரியப்பட்டீங்கன்னா, கர்த்தருடைய செய்தியில் நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வரைக்கும் நம்ம பார்ப்போம். நான் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ வாஞ்சையால் ஆசையாய் பின்னானவைகளை மறந்து செல்ல விரும்புகின்றேன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், பிலிப்பியருக்கு எழுதுகிறார், இயேசு சென்ற சிலுவையின் இலக்கை நோக்கி அனுதினமும் நாம் தொடருவோம். இயேசு எதற்காக அழைத்தாரோ நாம் அதை செய்து முடிக்க தேவ திட்டத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கர்த்தரின் பாதையில் பிரியப்பட்டவர்கள். தாவீது அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கோலியாத்தை ஒரு கூழாங்கலின் மூலமாக வீழ்த்தினார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு விடுதலை கிடைத்தது. ஒரே ஒரு கூழாங்கல், ஒரே ஒரு சகோதரன். என்னை போல குள்ளமானவனாக கூட இருந்திருக்கலாம். தாவீதை குறித்து அப்படி தான் பார்க்கும். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குழந்தையை கொடுத்தார். விசுவாசத்தின் தகப்பன். பலி செலுத்தும்படி சொன்னார், கீழ்ப்படிந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தரின் பாதையில் பிரியமாயிருக்கின்றேன். இந்த அருமையான தீர்க்கதரிசியெல்லாம் கர்த்தருடைய பாதையில் நல்ல பிரியமாக இருந்தார்கள். நோவாவின் குடும்பம் 8 பேர் காக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? இவரிடத்தில் ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட்டது. நீதிமானும் உத்தமனுமாக காணப்பட்டார். நோவா தன் காலத்தில், தன்னுடைய காலம் என்றால் ஆயுசு நாட்களை தந்த காலத்தில் அவர் சரியாக வாழ்ந்தார். தன் காலத்தில் அப்படி என்றால் நோவா வாழக்கூடிய நாட்களில் அந்த 8 பேரும் தேவ சமூகத்தில் பிரியமாக இருந்தார்கள். கர்த்தரின் பாதையில் பிரியமாக இருந்தார்கள். இன்னைக்கு நானும் நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பாதையில் பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருக்கின்றேன். பிரியமான வாழ்க்கை, பிரியமான வார்த்தைகள், பிரியமான சிந்தனைகள், பிரியமான செய்கைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் தேவனுடைய பலன் நம்மளோடு பூர்ணமாக விளங்கத்தக்க தேவன் கருவை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒரே ஒரு சிறுவனிடத்தில் 2 அப்பங்களும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. உண்மைதான். விட்டு கொடுத்தான் அந்த சிறுவன். அவருடைய பசியை பார்க்கவில்லை, பெற்றோருடைய வார்த்தையை பார்க்கவில்லை. பெற்றோருடைய வார்த்தையும் பார்க்கல, பசியும் பார்க்கல. அந்த கூட்டத்தை பார்த்தான், இயேசுவை பார்த்தான். இத்தனை பேரை விட, இயேசுவை விட என் கரத்தில் என் தாய் தகப்பன் கொடுத்த அப்பம் பெரிதல்ல, மீன் பெரிதல்ல, இதுவே பெரிதென்று தன்னை அர்ப்பணித்தான் என்பதை பார்க்கின்றோம். அர்ப்பணிங்க. ஒரு சிறுவன் பெற்றோரிடத்தில் பெற்றுக்கொண்ட அப்பம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் தியாகமாக கொடுப்பான் என்றால், இன்னைக்கு ஊழியக்காரங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் நெருக்கம். ஊழியக்காரர் யாருக்கும் சாப்பாடு போட்டக்கூடாது, யாருக்கா பஸ் பேர் கொடுத்துடக்கூடாது. கொந்தளிப்பு தான் அந்த இடத்துல. கடல் இல்லை, ஆனால் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியோ, அந்த கொந்தளிப்பு அடங்கினால் உங்களுடைய பலகீனங்களும் மாற்றிடுவார் தேவன். தவறாக சொல்ல நினைக்காது. அநேக இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போகும்போது ஊழியக்காரங்க கண்ணீரோடு சொல்லக்கூடிய வார்த்தை அது. ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்பட்டேன், சைக்கிளில் பஞ்சர் பார்க்க முடியாமல் ஊழியம் பண்ணேன், அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதே மனைவி தான் எனக்கு இன்றைக்கி தந்திருக்காரு, நல்ல வாய்ப்பை தந்திருக்கார். கார் இருக்குது, வண்டி இருக்குது, 2 வீலரில் போகிறோம், காரில் போகிறோம். ஆனால் யாருக்கு நன்மை செஞ்சுட்டு ஐயோ நான் அன்னைக்கு கேட்டுக்கோங்க, பெரிய அன்றைக்கி மறுநாள் சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை தொடங்குற பிரச்சனை சனிக்கிழமை வரைக்கும். அப்போ நான் ஜெபம் பண்ண முடியாமல் இருக்க முடியுமா?
தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களும் இன்னும் உணவு கொடுக்க முடியாமல் இருக்குமா, உதவி செய்யாமல் இருக்க முடியுமா பிரதர், எப்படி தானே நான் செய்ய அப்படிங்காங்க. கர்த்தர் சமூகத்தில் வைங்க, மாற்றுவா. நாம் ஆராதிக்கின்ற தேவன் விடுதலை வெற்றியை தருகின்ற தேவன், பூரண பதிலளிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நன்மை பெற்றுக்கொண்ட நீங்கள் சில நன்மை செய்கிறீங்க, அது தவறு இல்லை. தேவ சமூகத்தில் கேட்குறீங்க, செய்கிறீங்க. அதற்கு தடையை ஒரு ஆள் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதையும் தேவன் பார்த்து வந்து வல்லமையாக பயன்படுறதை பார்ப்போம். ஒரே சபை, ஒரே ஊர், ஒரே கட்டடம், அதுக்குள்ளேயே இருக்கலாமே, ஏன் இருக்க மாட்டாங்க? உலகமெங்கும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று தேவ திட்டம் காணப்படுகிறது. அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும் முடியாக அந்தந்த தேசங்களில் இடத்த வாங்குறாங்க, சபையை கட்டுறாங்க, அங்கங்கே விசுவாசிகளுக்கு செய்தி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. இது தேவ திட்டம், இது தேவ திட்டம். அந்த அர்ப்பணிப்பு ஏன் சில சகோதரிக்கு இன்னைக்கு இல்லை? அந்த மாதிரி அர்ப்பணிக்கு ஏன் சில பிள்ளைகளுக்கு இல்லை? கோடி பெருசு அல்ல, அந்த கோடி தந்தவர் தான் பெருசு. கோடி பெருசு அல்ல, கோடி சொத்து பெருசு அல்ல, அதை தந்த ஜீவனை தந்த தேவன் தான் பெரியவர். அவரை கனப்படுத்துவதற்கு நீங்கள் தடை பண்ணாதீங்க. எழும்பி பிரகாசிக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு கணவன் தடையாக இருக்கக்கூடாது. எழும்பி பிரகாசிக்கக்கூடிய உங்கள் கணவனுக்கு மனைவி தடையாக இருக்கக்கூடாது. எழும்பி பிரகாசிக்கக்கூடிய உங்கள் தகப்பனுக்கு பிள்ளைகள் தடையாக இருக்கக்கூடாது. உதவி செய்யுங்க, முடியலையா ஊத்திரம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வேலை நிமித்தம் ஊத்திரம் பண்ணாதீங்க, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஏன் அந்த விசுவாசம் அதில் மட்டும் உங்களுக்கு இல்லை? டம்மி பண்ணாதீங்க, தவறு. டம்மி பண்ணாதீங்க. டம்மி நீங்கள் பண்ண உங்களுடைய சந்ததி கேள்விக்குறி ஆயிரும். தவறு, மிக மிக தவறு. 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது அப்போ அர்ப்பணிச்சிட்டான். 5000 பேர் சாப்பிட்டு மிச்சம் கூடையில் எடுத்தாங்க. அது பிறகு அந்த பையன் கொடுத்த மகிமை என்னங்கிற அந்த குடும்பம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த அப்பம் மீன் உப்பு கொடுத்த, தன்னை அர்ப்பணித்த, அப்படி விட்டு கொடுத்த அந்த சகோதரனுடைய பேரும் புகழும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும். அந்த குடும்பம் ஆண்டவர் நாமத்தை நமக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களை நினச்சி பாருங்கள். சீமோன் பேதுரும் கர்த்தரின் பாதையில் பிரியப்பட்டான். ஒரு மீனை பிடித்து வாயில் வெள்ளிக்காசை எடுத்து வரி பணத்தை கட்டினான். இயேசுவுக்கும் பேதுருக்கும் இன்று கர்த்தரின் பாதையில் நாம் பிரியமாக இருந்து அநேக ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இதுவே தேவ திட்டமாக இருக்கிறது. தேவன் நம்மளை அழைத்திருக்க ஒரு நோக்கம் உண்டு. ஈயம்பித்தாளுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்திற்கு ஒளியாக, மலை மேல் ஒரு பட்டணமாக, அநேகருக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காக இந்த உலகம் இருக்கும் மட்டும் எப்படியாக உப்பு வந்து அது சாரமற்று போகாதபடி உப்பு எப்படி தன்மையை காமித்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் அந்த உப்பாக நாம் வாழ வேண்டும், நன்மை செய்கின்றவராகவே நாம் வாழ வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நன்மை செய்கின்றவராகவே சுற்றித்திருந்தார். ஒரு குடும்பத்திற்கு அல்ல, ஒரு தெருவுக்கு அல்ல, ஒரு மாவட்டத்திற்கு அல்ல, ஒரு தேசத்திற்கு அல்ல, தேசம் முழுவதும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஏன் நாம் ஒரு மாவட்டத்துக்குள்ளாக இருக்க வேண்டும்? ஏன் நாம் ஒரு நகரத்துக்குள்ளாக ஊழியம் பண்ணுவதற்காக தேவன் நம்மளை அழைத்தார்? அப்படி அல்ல. எல்லா சீசர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சிதறடித்தார்கள். இயேசுடைய சீசர்கள் 12 பேராக இருந்தாலும் 12 தேசங்களில் சிதறடிக்கப்பட்டார்கள். 11 இடத்தில் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆங்காங்கு அப்படியே ஊழியங்கள் தளிர்த்து ஓங்கினது. அப்படி ஊழியங்கள் தளிர்த்து ஓங்கவில்லை என்றால் புதிய ஏற்பாடு நம்ம கையில் வந்திருக்காது. அந்த கிருபையின் காலத்தில் நாம் ஜீவிக்க முடியாது என்பதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரு குறிக்கோளான வாழ்க்கை, தீர்மானமான ஒரு வாழ்க்கை, திட்டமான வாழ்க்கையை வாழ்ந்தார். 33 வருஷம்தான். பிதாவால் கொடுக்கப்பட்ட வயசு 33 தான். கூட்டவோ குறைக்க யாராலையும் முடியாது. ஆனால் 30 ஆண்டு தேவ சமூகத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்பிடிந்தவராக இருந்தார். 30 ஆண்டு, 1 ஆண்டு 2 ஆண்டு 30 years, 3 வருஷம் ஒழித்து சிறப்பாக செய்தார். எந்த ஒரு தீமையும் காணவில்லை. குற்றவாளி, கொலை குற்றவாளி என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இயேசு கிறிஸ்துவை. பிலாத்து நீதிபதி சொல்கிறார், இந்த நீதிமன்றத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், இந்த நீதிபாரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். கையை கழுவிட்டார். எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களையும் என்னையும் பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த சகோதரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன், இந்த சகோதரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன், வேதத்தின் அடிப்படையில் அவர் வாழ்கின்றார்கள் என்று சொல்ல ஒரு அந்த சாட்சிக்காக நாம் ஜீவனை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். எப்படி வாழலாம்? பல வழிகள் உண்டு. அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல.
கர்த்தரின் பாதையில் பிரியமாயிருக்கின்றேன். கர்த்தருடைய பாதையில் பிரியமாயிருக்கின்றேன் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்குமானால் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவ திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த செய்தியை நான் கொடுக்கும் பொழுது எனக்கு அருமையான தேவசனமே, நீங்கள் தான் ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்ற பிள்ளைகள். காலையில் 4:15 மணி நான் எழும்பும் பொழுது ஒரு சொம்பு தண்ணி தான். இதுவரையில் எந்த தேசம் எந்த ஊருக்கு போனாலும் சரி மத்தியானம் 2 மணி தான் சாப்பாடு. அந்த தண்ணி தவிர எதுவுமே கிடையாது. செய்தி நாட்களில் வித்தியாசமாக தேவன் பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் என்பது ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் முதுவெலும்பாக தேவன் வைத்திருக்கின்றார். ஜெபம் அவசியம். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் தேவையிலே தேவன் சந்திப்பார். ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தரின் பாதையில் பிரியமாயிருக்கின்றேன். சங்கீதம் 119 அதிகாரம் 35 வசனம். உமது பாதையில் என்னை நடத்தும், உம்முடைய கற்பனைகளின் பாதைகளில் என்னை பிரியமாயிருக்கின்றேன். கற்பனை, உம்முடைய வார்த்தை எனக்கு பிரியமாக காணப்படுகிறது. யோபு 22 அதிகாரம் 28 வசனம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும், கர்த்தரை நியாயம் பண்ணி தருவார். கர்த்தருடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும், வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தர் நிர்ணயம் பண்ணிட்டார்னா அது வாய்க்கும், அது மாறாது, விலகாது. கர்த்தர் நம் ஆத்மாவை நோக்கி, சங்கீதம் 23 அதிகாரம் 3:6 பார்க்கணும். கர்த்தரின் நீதியின் பாதையை நடத்துகிறார். நீதியின் பாதையில் பொல்லாப்பு பயமில்லை. கர்த்தர் என்னோடு என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கிருபையினை தொடரும். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்முடைய கிருபையினை தொடரும். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்களை வெட்கப்படுத்த நினைக்கிறவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. உங்க குடும்பத்தாரே உங்களை ஒரு கண்ணி வைக்கலாம், அந்த கண்ணியில் அவங்க தான் விடுவாங்க. தப்பிச்சாங்கன்னா நல்லது. நிச்சயமாக தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆண்டவர் மிக மிக எல்லா வகையிலும் கிருபையுள்ள தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதம் ஆளுகை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. சங்கீதம் 119 அதிகாரத்தில் 105 வசனத்தை பார்க்கும்போது 105, 109 பாதையில் வெளிச்சம், உம் வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. கர்த்தரின் வேதத்தை மறவேன். நாம் வேதத்தை மறந்தால் நாம் வாழ்க்கையில் எல்லாம் மறந்து போகும். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 28 வசனத்தை பார்க்கும். கர்த்தரின் பாதை மரணம் இல்லாத, அது நீதியின் பாதை, அதில் ஜீவன் உண்டு. கர்த்தரின் பாதையில் வார்த்தையின்படி நடக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாவத்திற்கு செத்தாலும் நீதிக்கு பிழைத்த ஒரு பிள்ளைகளாக தேவன் தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தரின் பாதையில் நீதி உள்ளது, அது ராஜ பாதை. சோம்பேறின் வழிகளோ முள் படர்ந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை பார்க்கின்றோம். தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற மகன் தாயை அலட்சியம் பண்ணுகிற மதியற்றவன் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவசனமே, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை பார்க்கும் பொழுது ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனத்தில் கர்த்தன் வழியே நான் எப்படி ஆதாயப்படுத்துவது, கர்த்தரின் வசனம் அறியாத இடங்களில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றம் உள்ள ஜனங்களை கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க இப்படிப்பட்டவைகளை நான் செய்வேன். வசனத்தின் மூலமாக செம்மை பண்ண வேண்டும். ஏசாயா 4 அதிகாரம் 3 வசனம் நம்ம பார்க்கும் பொழுது அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுடைய பாதையை செவ்வை பண்ணுங்கள். அவாந்தர வெளி என்றால் கர்த்தரை அறியாத தேசங்கள், கர்த்தரை முறுமுறுக்கக்கூடிய தேசங்கள், வசனத்தை அறியாத இடங்கள் உண்டு. உண்மைதானே? அந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நான் விதைக்கும் பொழுது அவாந்திர வெளி, தண்ணி மேல் உண்ட ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை காண்பாய். தண்ணீர் என்றால் ஜனங்கள், ஆகாரம் என்றால் தேவன் தந்த அருமையான வேத வசனங்கள். இந்த வசனங்களை ஜனங்கள் இந்த தண்ணீர் மேல் போடும் பொழுது அநேக நாட்களுக்கு பின்பாக அது பலனை என்றால் அவர்கள் மனம் திரும்பி
கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கதை உங்களுடைய ஜீவ நாட்களில் உங்கள் சொந்த கண்களால் காண முடியும் 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 என்பதை பார்க்கின்றோம். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒரு சின்ன ஆலோசனை பண்ணி முடிக்க நான் விரும்புகின்றேன். படிக்கக்கூடிய இந்த நாட்களில், உங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளை சிறு வயது முதலாக அன்பாய் நடத்தி கவனமாய் நடத்துங்கள். இவர்களின் நண்பர்களின் வழி சரியா என்று ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்கள் பிள்ளைகளோடு 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ 10th படிக்கலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்படி படிக்கக்கூடிய பிள்ளைகளோடு நண்பர்கள் தேவைதான். லீவ் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய நண்பருடைய குணபாவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளையினுடைய நண்பர் தீய வழி சிந்தனைகள் உண்டா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தீமையான சிந்தனைகள் உண்டு என்றால் நீங்கள் அந்த பிள்ளைகளோடு உங்களுடைய பிள்ளைகளை சாமாசம் வைத்துக் கொள்ளாதபடி நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவது நல்லது. ஏனென்றால் அந்த இளம் வயதில் பிள்ளைகள் பையனோ ஜென்ஸோ லேடிஸோ 10th 10th 7th படிக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக காணப்பட வேண்டும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதங்குதமாக இருக்குமானால் அவருடைய ஜீவியம் பெற்றோருக்கு மீறிவிடும். வருங்காலங்களில் +2 காலேஜ் இப்படிலாம் காணப்படுகிறது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக காணப்பட வேண்டும். சகோதரனோ சகோதரியாக இருந்தாலும் கூட மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்ப்பாங்க. மாணவிகள் 7ஆம் கிளாஸ் படிக்காங்கன்னா மாணவி ஒரே கிளாஸில் படிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்கன்னா அவங்க கூட படிக்கக்கூடிய சகோதரி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஆனால் பெற்றோர்களாகி நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவருடைய ஐக்கியம் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய மகள் அங்கு போகும்பொழுது பாதுகாப்பு இருக்கிறதா? அந்த பிள்ளை உங்கள் வீட்டில் ரொம்ப பாதுகாப்பு இருக்கிற அவருடைய கண்ணோட்டம் எப்படி காணப்படுகிறது? நடவடிக்கை எப்படி காணப்படுகிறது? செயற்கையில் எப்படி காணப்படுகிறது? அவருடைய முயற்சி எப்படி காணப்படுகிறது? நீங்கள் அதை கவனிக்க வேண்டும், ஆராய வேண்டும், ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், எனக்கு அருமையான தேவஜனம் 2 கொரிந்தியரில் பார்ப்போம், 1 கொரிந்தியரிலும் பார்க்க, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய கடமை. நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவது நம்மேல் விழுந்த கடமை. பிள்ளைகள் என்பது சாதாரணம் அல்ல. கர்த்தரால் வரக்கூடிய கற்பத்தின் கனிகளோ, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கற்பத்தின் கனிகள் தேவனால் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்பதை பார்க்கின்றோம். அந்த சுதந்திரத்தை நாம் பாதுகாத்து எப்படி செம்மையான வழிகளில் நடத்த வேண்டும் என்ற திட்டம், தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படவில்லை என்றால் நாம் ஒன்று நினைப்போம், அங்கு ஒன்று நடந்துடும். அது தவறான விளைவாகிவிடும். ஆரம்பத்திலே நாம் சரி பண்ணும் பொழுது நம்முடைய பையனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பையன் சரியில்லைன்னு தெரிஞ்சு அந்த பையனை நம்ம கற்றுக் கொடுக்கணும். தம்பி, இந்த சிந்தனை விட்டுருப்பா, அது நல்லதில்லை, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது உகந்ததல்ல, இது விட்டுறணும் தம்பி, அது படிப்புக்கு சரிப்பட்டு வராது தம்பி, அப்படி நாம் தெரியப்படும் பொழுது அவர்கள் அதை மாற்றிக்கொள்வார்கள். யாருமே கண்டிக்க ஆள் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடும். பெற்றோருடைய கடமை பிள்ளைகள் படிக்க வைக்கின்ற உண்மைதான். ஃப்ரெண்ட்ஷிப்புகளை நாம் மிக 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 வாட்ச் பண்ண வேண்டும். அப்படி நோக்கம், வரக்கூடிய நோக்கம் என்ன? நம்முடைய பிள்ளைகள் அங்கு போகிறதுக்கு நோக்கம் என்ன? எப்படி பொழுதுபோக்குகின்றார்கள்? கிருபை, தூசண வார்த்தைகள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் பேராசைப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். நன்மை செய்யாவிட்டாலும் கூட தீமைக்கு ஆளாயிரவே கூடாது. அது மிக 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 நம் மேல் விழுந்த கடமை. எந்த பிள்ளைகளுமே நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, அந்த அரசு கேட்காது. நன்மை செய்ய அவங்க வேலை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாவம், அவங்ககிட்ட என்ன நன்மை இருக்கும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, நியாயமானது. ஆனால் தன்னுடைய பிள்ளையை நம்ம தான் கண்காணிக்க வேண்டும். கண்காணி. ஊழியருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய மந்தையின் மேல் கவனமாயிரு, உன் விசுவாச குடும்பங்கள் மேல் கவனமாயிரு. அடுத்து உன்னுடைய அஸ்திபாரத்தில் கட்டணும்னு எத்தனையோ ஊழியக்காரங்க பிறக்குவாங்க. ஆத்மா ரொம்ப கவனமாயிருந்து சோர்ந்து போகாத. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்காக நம்ம எளிமை பிரகாசிக்கும் பொழுது கர்த்தர் திட்டத்தை, தீர்மானத்தை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தரின் பாதையில் பிரியமா இருங்க. நீங்க தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் தேவன் ஒரு வகையில் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவன் தாமே கர்த்தரை நம்பின பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் ஒரு வகையில் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது அந்த விசுவாசத்தின் பாதையில்
தேவன் நேர்த்தியாக நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய திட்டம், தீர்மானம், கர்த்தருடைய பாதையில் பிரியமாயிருக்கின்றேன் என்பதை நாம் பார்த்தோம்.